பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து நல்லா செந்தில வந்து திட்டுவாங்க. இந்த மாதிரி மாமா வந்து 10 லட்சம் கொடுத்தது கடன் அடிக்கிறதுக்காக, எனக்காக கொடுத்த காசு நீ உங்களோட காசுன்னு சொல்லிட்டு நீங்கள் உரிமை கொண்டாடுறாதீங்க. நீங்கள் வந்து இவ்வளோ வந்து செலவு பண்ணிகிட்ருக்கீங்க தேவையில்லாமல். உங்களை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்பினேன், ஆனால் இப்போ சுத்தமாக வந்து உங்களை நம்பவே முடியல. அந்த அளவுக்கு மோசமாக வந்து நீங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து திட்டுறாங்க. என்ன திட்டினாலும் செந்தில் வந்து புரிஞ்சுக்காம தான் பேசுகிறாங்க. இப்போ என்ன காசுன்னு இப்போ செலவு பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, சம்பளமே இவ்வளோ தான், ஆனால் சம்பளத்தோட டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அப்போ கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா மயிலை வந்து யார் திட்டுறா அப்படின்னா சரவணன் வந்து திட்டுறாரு. எவ்வளோ தைரியம், எங்கள் மாமா எவ்வளோ நாள் அந்த கடையில் வேலை பார்க்குறாரு, அவர் எவ்வளோ முக்கியமான நாள், அவரை வந்து நீ கல்லாப்பட்டியிலேருந்து எந்திரிக்க வச்சுட்டு நீ போய் உட்காரு, அவரை கொஞ்சம் கூட மதிக்காமன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இதில் என்ன இருக்குது, நீங்கள் தான் வந்து உங்களோட அருமை புரியாமல் நீங்கள் அதில் உட்காராம இருக்கீங்க, என்னையாவது உட்கார விடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குடும்பமாக சேர்த்து கடையை ஆட்டையை போடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து சரவணன் திட்டுறாங்க. நான் போய் உங்களுக்கு கெட்டது நினைப்பேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இன்னும் செந்தில்னாலையும் மயில்னாலையும் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.